சோழ நாடான சிதம்பரத்தில் உதித்தவர். தங்கமெனும் அடியார் வழிபாட்டை மேற்கொண்டு வந்தார். சிவபெருமானும் சிவனடியார்களும் மீது பயபக்தியுடன் திகழ்ந்தார். திருநீலகண்டர் என மனமாற தொழுததால் மக்கள் இவரை திருநீலகண்ட நாயனார் என அழைத்தனர். என்னோடைய தொழில் சட்டி பானை செய்தல் மற்றும் என்னை நாடி வரும் சிவனடியார்களுக்கு பணிவிடை செய்தல். ஒரு நாள் அவர் விலைமகளுடன் கூடிவிட்டு திரும்பியதை அறிந்த மனைவி அவரை கடுமையாக கேட்கிறாள், நீங்கள் யார்? எப்படி துரோகம் செய்யலாம்? நீங்கள் வணங்கும் எம்பெருமான் திருநீலகண்டர் மீது ஆணை, நீங்கள் இனி எப்பொழுதும் எம்மை தீண்டக்கூடாது என ஆவேசமாக மின்னலை போல் கூறினார். உன்னை மட்டுமல்ல, இனி பெண் குலத்தினர் யாரையுமே நான் தீண்டா மாட்டேன். அன்றிலிருந்து அவர் அறம் யாதும் தடையின்றி நடைபெற்றது. ஆனால் இருவரும் இன்பமாக வாழவில்லை. காலமும் கடந்தது. இருவருக்கும் முதுமை பருவம் வந்தது. அதனோடு சேர்ந்து எம்பெருமான் ஈசனின் திருவிளையாடல் சிவனடியராக வேடம் தரித்து வந்தது. அவர் திருநீலகண்டரிடம் நான் உன்னை நாடி வந்தேன் என்றார். திருநீலகண்ட நாயனாரும் சிவனடியாரை உணவு வழங்கி உபசரித்து அவருடைய அருளை பெற்றார். உன்னுடைய பக்தியை கண்டு மகிழ்ந்தேன். சிவனடியார் என்னுடைய திருவோட்டை உன்னிடம் தருகிறேன். அதை பத்திரமாக வச்சிரு, நான் வந்து கேட்கும்போது தருளி விடை பெற்றார். சில காலம் கழித்து மறுபடியும் சிவனடியார் வந்து முன்பு கொடுத்த திருவோட்டை கேட்டார். ஆனால் நாயனார் எடுத்து வைத்த இடத்தில் திருவோடு இல்லை. செய்வதறியாது திகைத்து போனார். சிவனடியாரே, திருவோட்டை காணவில்லை. நான் சிறந்தால மன்னிக்க முடியாது. என் திருவோட்டை நீ தேடி தந்தே ஆக வேண்டும். ஐயா, அதை நான் அறியாமல் தவற விட்டேன். நான் புதிதாக ஒரு திருவோடு தருகிறேன் என கூறி மன்னிப்பு கேட்டார். சிவனடியார் மன்னிப்பை ஏற்காமல் தில்லைவாழ் அந்தணர் சபைக்கு நாயனாரை கூட்டி சென்றார். தில்லைவாழ் அந்தணர்கள் சிவனடியாரிடம் நாயனாரிடமும் நடந்தை விசாரித்தனர். சிவனடியார் தில்லைவாழ் அந்தணர்களிடம் நடந்ததை கூறினார். நான் திருவோட்டை பத்திரமா வைத்திருந்தேன். எவ்வாறு காணாமல் போனது என தெரியவில்லை ஐயா. இதற்கு உபாயம் நீங்களே கூறுங்கள் சிவனடியாரே. இதனை நாம் சிவனருளால் தீர்க்கலாம். அஞ்ச வேண்டாம். ஓம் நம சிவாயா. சிவனடியார், திருப்புலிச்சிவரம் குளத்தில் நீயும் உனது மகனும் சேர்ந்து மூழ்கி சத்தியம் செய்யுங்கள். அவ்வாறு செய்தால்தான் உண்மையில் திருவோடு காணவில்லை என நான் நம்புவேன் என்றார். எனக்கு மகன் இல்லை ஐயா. நானும் எனது மனைவி மட்டுமே வீட்டில் வசிக்கிறோம். அப்படியானால் நீயும் உனது மனைவியும் திருப்புலிசுவரம் குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்யுங்கள். நாயனாரோ சத்திய பிரமாணம் செய்துள்ளார், எந்த ஒரு பொண்ணையும் தீண்ட மாட்டேன் என்று. அவ்வாறு செய்வதற்கில்லை என்று கூறி தான் செய்த தவறை கூறினார். நான் ஏற்க மாட்டேன், நீ சத்தியம் செய் என்றார். தில்லைவாழ் அந்தணர்கள் சிவனடியார் கூறும்படி நீ செய்தேயாக வேண்டும் என்றனர். அப்போதுதான் உன்மேல் உள்ள பழி தீரும். வேறு வழியின்றி ஒரு மூங்கில் தடியில் ஒரு புறம் நாயனார் மறுபுறம் மனைவியும் பிடித்து குளத்தில் இறங்கினர். இப்படி இருபுறம் பிடித்து இறங்கக்கூடாது. இருவரும் கையை பிடித்துக் கொண்டு இறங்கினால்தான் நான் ஒப்புக்கொள்வேன். இருவரும் கையை பிடித்துக் கொண்டு குளத்தில் மூழ் சத்தியம் செய்தனர். இளமையாக மாறினர். சிவனடியார் ஈசனாக மாறி தன்னுடைய ரிஷப வாகனத்தில் காட்சியளித்து அவர்களை நாயன்மார்களாக சேர்த்துக் கொண்டார். திருநீலகண்ட நாயனாரே, நீ தவறு செய்தேன் என்று வருந்தி இத்தனை வருடங்கள் தவ வாழ்வு வாழ்ந்தாய். உண்மைதான் சுவாமி. திருநீலகண்ட நாயனார் கதையிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்வது தவறு செய்து விட்டோம் என வருந்தி அந்த தவறை மீண்டும் செய்யாமல் இருக்க வேண்டும். சிவனுக்கு தொண்டு செய்தவர்களை அறிய நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் ஆன் செய்து கொள்ளுங்கள்.